guys, TNPSC Group 1 videos நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல இன்னைக்கு பார்க்க போறது செஷன் 6 part 2. ஓகேவா? சோ அதுல நம்ம முக்கியமா பார்க்கிறது நம்பர் சீரிஸ். சோ நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி ரீசனிங்ல 10 क्वेश्चन TNPSC பிளான் பண்ணிருக்காங்க. சோ அதுல நம்பர் சீரிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுல உள்ள क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ வாங்க guys டாபிக்ல போலாம். பிஃபோர் தட் ஐயப்பன் சார் ஆப்டிட்யூட் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராக் ஆப்டிட்யூட் ஐயப்பன் அதை வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. And ஐயப்பன் சார் ஆப்டிட்யூட் டெலிகிராம் சேனல்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். so that we can discuss the questions. ஓகேவா? சோ வாங்க guys டாபிக்ல போலாம். நம்பர் சீரிஸை பொறுத்தவரை கைஸ் கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா ஒரு 2-3 ஃபார்மேட் இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்கொயர்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, அடுத்து கியூபு படிச்சுக்கோங்க, இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் ரைட்டா. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 4-5 வெரைட்டி நம்ம சொல்லலாம், ஒரு 6 to 7 வெரைட்டி நம்ம சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வச்சு கேட்குறது. டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் உள்ள எல்லா கொஸ்டின், அதாவது நம்பர் சீரீஸில் வர்ற எல்லா கொஸ்டின், நம்பர் சீரீஸ் ஆட் ஒன் அவுட்டு இதில் வர்ற எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா தான். ஓகேவா? என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நம்பருக்கு கேப்பில் எவ்வளோ இருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க போகிறீங்க. ஸோ இதில் எந்தெந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னா, ஒன்று இந்த நம்பருக்கு கேப்ஸில் இருக்கிற மாதிரி ஒன்று வரலாம், அதாவது கேப்ஸ், அதான் டிஃப்ரென்ஸு. ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், அது ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மூணாவது ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுவாங்க, மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன்லேயும் இன்க்ரீஸிங் ஆர்டர் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது இருக்குது, டிக்ரீஸ் ஆகிட்டே போகிறது ஒன்று இருக்குது. ஓகேவா? அடுத்து 4வது வந்து ஸ்கொயர்ஸ், அடுத்து க்யூப், இதோட டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி வழியில் டிஃப்ரென்ஸ் ஆகி கொண்டு போயிட்டுருப்பாங்க. அடுத்து 5வது உங்களுக்கு என்ன, டபுள் ஆப்ரேஷன். ஸோ டபுள் ஆப்ரேஷன் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ்ஸு, அந்த மாதிரி வச்சு வரும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான் இருக்குது. இது போக ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம். ஒரு நம்பர் சப்போஸ் ப்ரைம் நம்பர் வச்சு இது வந்திருக்கு, ப்ரைம் நம்பர் வச்சு சப்போஸ் 2, 3, 5, 7 அந்த மாதிரி கூட்டி வந்திருக்கு. அடுத்து ஃபிபனாச்சி கான்செப்ட்னா உங்களுக்கு வந்து இப்போ 2 + 3, 2 × 5, 2 × 8, 2 × அந்த மாதிரி வருது, ஃபிபனாச்சி கான்செப்ட் சொல்லுவாங்க. அதை வச்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ்லேயும் ஒரு 2 சம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வரும். ஸோ அதை பார்த்துட்டு பிவைக்யூ கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது, ஒரு 50 கொஸ்டின்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா அரௌண்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், இதில் வந்து நிறையாவே இருக்குது நம்மகிட்ட கொஸ்டின்ஸு. ஸோ அது எல்லாத்தையும் ஓரளவு சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து 200, 193, 179, 158 இதில் என்ன வரும், இதுதான் கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டினுக்கு இதை டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன் 7, இதை டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன் 14, இதை டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன் 21. அப்போ இது டிஃப்ரென்ஸ் பார்த்தா 28 வரணும். ஏன்? 7ஓட டேபிள் போய்கிட்டே இருக்குது. 1 7 7 14 3 24 28. அப்போது இதில் என்ன இருக்குது, மைனஸ் ஆகிட்டு போகுது. ஸோ ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், இல்லை அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இல்லை மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ 28 மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 130. ஸோ த ஆன்சர் வில் பி 130. ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் வச்சு பண்ணக்கூடியது. ஓகே, அடுத்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு இப்போ 2, 5, 10, 19, 36 இந்த மாதிரி நம்பருக்கு இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் 3, இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் 5, இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் 9, இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் 17. ஓகேவா? இப்போ பார்த்தா இப்போ ஒரு ஆர்டர் வரல, வேறு ஏதாவது பார்ப்போமா? இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் 2, இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் 4, இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் 8. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 8, 16 அடுத்து போடலாம். அப்போ 16 17 33, 16 17 7 10 3 33. ஸோ இது 33 வரும்போது அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 36 கூட்டினீங்கன்னா 69 வரும். ஸோ இதுக்கடுத்து வரக்கூடிய நம்பர் 69. ஓகே, இது டபுள் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னாலும் இதில் வேறு ஏதாவது சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி டபுள் ஆப்ரேஷன் வரும்போது வேறு ஏதாவது கூட வரும். சரி, அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இந்த ஒரு நம்பர் சீரிஸ் எழுதுகிறேன். 8 4 4 6 இதில் என்ன வரும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ பாருங்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது, அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ 8லேருந்து 4 எப்போ வரும், 1/2 பெருக்குனா, இல்லைனா இன்ட்டு 0.5 போட்டால் என்ன வரும், 4 வரும். 4லேருந்து 4 எப்போ வரும், இன்ட்டு 1 போட்டால் 4 வரும். 4லேருந்து 6 என்ன வரும், இன்ட்டு 1.5 போட்டால் வரும். அப்போ 0.5 1 1.5 இப்போ என்ன வரணும், 2 வரணும். அப்போ ஆன்சர் வில் பி 12. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு
கிடைக்கும். ஸோ இது வந்து குறைஞ்சி கூடுறது அந்த மாதிரி வர்ற மெத்தட். ஓகேவா? அடுத்து ஸ்கொயர் நம்பர்ஸ் வச்சு வரக்கூடியது. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 50, அடுத்து 54, அடுத்து 45, அடுத்து 61, இதில் என்ன வரும் இப்படிங்கிறது கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? 4. 4 மைனஸ் பண்ணியிருக்காங்களா கூட்டியிருக்காங்களா? கூட்டியிருக்காங்க. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? 9. 9 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? 16. 16 கூட்டியிருக்காங்க. அப்போ அந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக 25. 25 கழிக்கணும். ஸோ 61 25 கழிச்சா 11, இங்கே 6 3 36ன்னு வரும். ஆன்சர் மஸ்ட் பி 36. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இந்த மாதிரி வருது. ஸோ அது பிரச்சனை இல்லை. இதில் முக்கியமான கீ பாயிண்ட்டு இது ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இந்த மாதிரி சீரீஸ் போகலாம். ப்ளஸ் 1 க்யூப் ப்ளஸ் 2 க்யூப் இந்த மாதிரி சீரீஸ் போகலாம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த மாதிரி சீரீஸ் போகலாம். 1 க்யூப் ப்ளஸ் 1 2 க்யூப் ப்ளஸ் 1 3 க்யூப் ப்ளஸ் 1 இந்த மாதிரி போகலாம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இந்த மாதிரி போகலாம். 1 க்யூப் ப்ளஸ் 1 2 க்யூப் ப்ளஸ் 2 3 க்யூப் ப்ளஸ் 3 இந்த மாதிரி போகலாம். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் க்யூப்பில் இந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்லேயுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனில் எப்படி வருதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 1 4 32 5 12 இதில் என்ன வரும்னு கேட்டால், இப்போ 1 × 4 வந்து 4 4 இன்ட்டு இதுனா 4 8 4க்கு வந்து 8 என்னது? 32. இதுக்கும் 16. அப்போ 4 4 2 8 8 2 16 16 2 34. ஸோ 34 இதே பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் அரௌண்ட் 16,384ங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். சரி, சில நம்பராக டிஎன்பிஎஸ்சிலே கேட்டிருக்காங்க. 1 பெருக்கிறது 2 3 4ன்னு சொல்லிட்டு வரிசையாக பெருக்கிற மாதிரி கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, டபுள் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ டபுள் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ 2 3 8 31 154 இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது 2லேருந்து 3 எப்படி வந்துச்சு? ஓகே. இன்ட்டு 2 மைனஸ் 1 4 மைனஸ் 1 3 இன்ட்டு 3 மைனஸ் 1 9 இன்ட்டு 4 மைனஸ் 1 31 இன்ட்டு 5 மைனஸ் 1 இது. அப்போ இன்ட்டு 6 மைனஸ் 1 நான் போடணும். ஸோ பெருக்கு பார்த்தீங்கன்னா வில் கெட் அரௌண்ட் 923ங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சர் வரும். ஸோ இதுதான் டபுள் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இன்ட்டு 2 மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 1 போட்டிருக்காங்க. ஸோ இன்ட்டு 2 மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 1 இது அப்படியே ஃபிக்ஸ்டாக கூட வரலாம். இன்ட்டு 2 மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 மைனஸ் 3 இந்த மாதிரி வேரியபிளாக கூட வரலாம். ஸோ எப்படினாலும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஓவராலாக நம்பர் சீரீஸில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி எப்படிலாம் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த எண்ணை காண்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஆக்சுவலாக ஈஸி தான். 1 2 வந்துருக்குன்னா இன்ட்டு 2 2 இன்ட்டு 3 6 இன்ட்டு 4 24 இன்ட்டு 5 120. அப்போ ஆன்சர் இன்ட்டு 6 720 ஆன்சராக இருக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேயா? ஸோ இது பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இந்த சீரீஸ். ஸோ 4 இருக்குது, அடுத்து 18 இருக்குது, அடுத்து இதில் டேஷ் போட்டிருக்காங்க 100 180 294 448. எந்த சீரீஸில் போயிருக்குனே தெரியல. சரி, செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதர் திங், இதில் பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே 2023 அண்ட் 2024 கேட்ட ஆல் எக்ஸாம்ஸில் கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம பழைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறத விட இந்த இதில் உள்ள ஒரு 50 கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துட்டா ஓரளவு நம்ம ட்ரெண்டுக்கு வந்து செட் ஆயிரும். ஓகேவா? ஃபைன், ரைட். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ 4 18 இங்கே கண்டுபிடிக்கணும். 100 180 294 அவ்வளோ போதும். அது அவ்வளோ தூரம் போக தேவையில்லை. இங்கேருந்து இங்கே என்ன இருக்குலாம் எடுத்துப்போமா? இதுக்கு சேஃப்டிக்கு எடுத்து வைப்போம். ஸோ 448க்கும் 294க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேயா? ஸோ இது 154 அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
90 80 114. எஸ் 114 டிஃப்ரென்ஸாக வருது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் 80 வருது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியல. ஓகேவா? சரி, வேறு இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 குறைஞ்சிருக்கு. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 34 குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ்னால் இங்கே வந்து -6 இருக்குது. அப்போ -6 போட்டு 28 குறைக்கணும். 80ல் 28 போனால் 52, 100ல் 52 மைனஸ் பண்ணால் 48. சாய்ஸில் இருக்கா? இருக்குது. ஸோ இது கரெக்ட் அண்ட் அகைன் ரீசெக் பண்ணுறதுக்கு 28ல் அகைன் 6 மைனஸ் பண்ணால் 22, 52ல் 22 போனால் 30, 48ல் 30 மைனஸ் பண்ணால் 18 வருது. அப்போது 48 அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ டபுள் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் தெளிவாக படணும். ஓகே, இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டைம்ங்க பாருங்கள். 1 என்ன இருக்குது 125 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா என்ன வரும் 25 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 1/5 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 1 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 5 25. அப்போ இதில் 1/5 தான் ஆன்சர் அண்ட் 5. அப்போது எல்லா நம்பர்லேயும் இன்ட்டு 5 போட்டிருக்காங்க. இது மல்டிப்ளிகேஷனில் வரக்கூடியது. ஓகேயா? ஸோ இது பாருங்கள். சூஸ் த செட் நம்பர் ஃப்ரம் தி 4 ஆல்டர்னேட்டிவ் செட் தட் இஸ் கிவன் சிமிலர். இப்போ 81 77 69 இதுக்கு சிமிலராக என்ன வருது அப்படிங்கிறது இதில் பார்த்து போடணும். ஐ திங்க் குரூப் 2 மெயின்ஸில் இதில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஃபைன். ஸோ இது இனிஷியலாக பார்க்க கஷ்டம் மாதிரி தெரியும், அப்படி கிடையாது. ஸோ 77க்கும் 81க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு 4 இருக்குது. 69க்கும் 77க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு 8 இருக்குது. அப்போ 4 டிஃப்ரென்ஸ் 8 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் 3, இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 7 8. அப்போ இது வந்து 3 8ன்னு வருது. அப்போ தப்பு. இதுக்கு டிஃப்ரென்ஸ் 2 4, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 1 9 வருது. அப்போ இதுவும் தப்பு. இதுக்கு டிஃப்ரென்ஸ் 4, இதுக்கு டிஃப்ரென்ஸும் 9 வருது. அப்போ இதுவும் என்னது தான் 9 வருது. 6 10 11 வருது. 11 வருது. அப்போ இது தப்பு. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 4, இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 8. ஸோ 4 8 டிஃப்ரென்ஸ் வருது. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்குது. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, இது பாருங்கள். ஸோ 6 ஸ்கொயரு 36, 6 கியூப் 216, 5 ஸ்கொயரு 25, 5 கியூப் 125. அப்போ இது 4, இதில் 4 ஸ்கொயர் 16 வருது. இது 4 கியூப் 64 கரெக்டு. அப்போ ஆன்சர் 16. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கொயரு க்யூபு டேபிள்ஸ் இதை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுருந்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் டேர்ம் இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 3/16, 1/8, 1/12, 1/18 என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ 3/16 அப்படிங்கிறது 1/8 மாறி இருக்குது அப்படின்னா 2/3 பெருக்கியிருக்கணும். அப்போ தான் 1/8 வரும். ஓகேவா? சேம் லைக் என்னன்னா 1/8 அப்படிங்கிறது எப்படி 12 மாறி இருக்குன்னு பார்த்தா இதுவும் 2/3 பெருக்கி பார்ப்போமா? ஆமாம் 12 வந்துச்சு. 1/12 வந்துச்சு. இப்போ 1/12 அப்படிங்கிறத மறுபடியும் 2/3 பெருக்குங்க. 6 3 18 வந்துருச்சு. அதாவது 1/18 வந்துச்சு. அப்போ 1/18 2/3 பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 9 9 3 27. அப்போ 1/27 கிடைக்கும். அதுதான் என்ன இருக்கும்? ஆன்சராக இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆன்சர் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இது பாருங்கள். 35 45 90 225 எல்லாமே 15ஓட மல்டிபிள் மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஸோ இது நம்ம மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் ஏதோ பண்ண மாதிரி இருக்குது. 30 × 1.5 ஐ திங்க் என்ன வந்துடும்? 45 வந்துடும். 45 × 2 போட்டால் 90 வந்துடும். 90 × 2.5 போட்டால் 180, 225 வந்துடும். 225 × 3 போட்டிங்கன்னா we got 675. அப்போ 675 × 3.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ நான் அதை ஃபுல்லாக பெருக்க மாட்டேன், ஏன்னா இது 600 சம்திங். 6 18 ஆன்சர் 1800க்கு அதிகமாக வரணும். அப்போ இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் கிடையாது. கண்டிப்பாக சி மட்டுமா தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ 675ஐயும் 3.5ஐயும் பெருக்கு பாருங்கள். யூ வில் கெட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன். இது பாருங்கள். 1 5 29. சரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். சரியா? சின்ன நம்பராக தான் இருக்கும், ஆனால் ட்ரிக்கியாக இருக்கும். என்ன அப்படின்னா 1 + 0 = 1. 1 போர் 1 போட்டுக்கலாமா?
2 power 2 plus 1 is equal to 4 plus 1 5. அடுத்து 3 power 3 plus 2 is equal to 27 plus 2 29. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நம்பர் பாருங்கள் 1 power 1 plus 0 2 power 2 plus 1 3 power 3 plus 2 அப்போ 4 power 4 plus 3 உங்களுக்கு ஆன்சர் வரணும் 4 power 4னா 4 into 4 into 4 into 4 இது 4 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் உங்களுக்கு என்னது 256ன்னு வரும் ப்ளஸ் 3 வந்து 259 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி ஸோ இந்த மாடல் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ இது பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் 3 + 7 = 17 5 + 8 = 37 6 + 7 = என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகே இந்த கொஸ்டின் பாருங்கள் காமெடியாகவே இருக்கும் இப்போ 7 3 ரெண்டையும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க 7 3 ரெண்டையும் பெருக்குங்க 7 × 3 = 21 மைனஸ் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 7க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது 4 அப்போ இந்த 4 மைனஸ் பண்ணால் we got 17 ஓகேவா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நம்பரை வந்து பெருக்கணும் அப்போ இதோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் அடுத்து ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸை அதில் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்போ 21 - 4 = 17 அப்போது 8 40 - 3 = 37 7 42 - 1 = 41 ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸோ இதான் இதோட எக்ஸ்பிளனேஷன் சரியா சரி இது பாருங்கள் இது ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தட் ஃபார்ம் தி இது ஓகே சரி எத்தனை ட்ரையாங்கிளா ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் டு ஃபார்மிங் தி ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் சரி எத்தனை லைன் இருக்குன்னு பார்க்கணுமா பார்த்துடலாம் ஸோ இதை டேரெக்டாகவே நம்ம கவுண்ட் பண்ணிடலாம் 1 2 3 4 இந்த டேரக்ஷன் போயாச்சு அடுத்து ஒரு இதில் 4 அப்போ 3 இது இருக்குது 4 3 12 டேரெக்டாக போடலாம் பட் ஸ்டில் 4 5 6 7 8 இந்த டேரக்ஷன் போயாச்சு 9 10 11 12 மொத்தம் 12 லைனு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 12 ஓகே இது பாருங்கள் ஸோ இப்படிப்பட்ட எண்ணெய் காண்க ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாமா அப்போ 91 95 98 91 இதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம் 91 98 95 102 99 106 இதில் ஒரு நம்பர் வரணும் 2 நம்பர் வரணும் இப்போ இந்த நம்பரை பார்க்கும்போது ஏதோ குறைது கூடுது கொஞ்சம் ஏதோ சீக்வன்ஸ் மிஸ் ஆகுது அப்போ வேறு மாதிரி யோசிக்கணும் ஸோ நம்ம பேராக எடுத்து பார்ப்போம் இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும் இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும் இங்கேருந்து ஃபஸ்ட் நம்பருக்கு போவோம் இங்கேருந்து இங்கே வருவோம் இங்கேருந்து இங்கே வருவோம் இங்கேருந்து செகண்ட் நம்பருக்கு போவோம் சரியா அப்போ இது வந்து +4 பண்ணியிருக்காங்க +4 பண்ணியிருக்காங்க +4 பண்ணால் 103 ஸோ 103 இருக்கிறது ஆன்சர் சி வந்துடுச்சு இங்கேயும் +4 பண்ணியிருக்காங்க +4 பண்ணியிருக்காங்க +4 போட்டால் 110 அப்போ இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேயா ஸோ இவ்வளோ தான் ஸோ இது பாருங்கள் நம்பர்ஸ் இதை வச்சு பார்க்கக்கூடியது ஓகே இது எப்படி பார்க்கலான்னு பண்ணுவோம் ஸோ இது சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க சர்க்கிளில் கொடுக்கும்போது எப்படி எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா நான் கொஞ்சம் யோசித்து தான் போடுறேன் ஸோ இதை போடும்போது 5 ஸ்கொயர் வந்து 25 அதை எப்படி எழுதிக்கலாமா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஆப்போசிட்டில் இருக்குது மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இதை ட்ரை பண்ணுவோம் 25 + 16 இதை கூட்டினா 30 41 மைனஸ் 9 + 4 இதை கூட்டினா 13 அப்போ 41ல் 13 போச்சுன்னா இங்கே 11 இங்கே வந்து 3 அப்போ 2 7 1 8 28 வந்துடுச்சு அப்போ இதுதான் டெக்னிக்கு இதை அப்ளை பண்ணுவோம் 8 ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் = 12 அப்படின்னு வரணும் இது அப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் = 12 போட்டுக்கலாம் எஸ் அப்போ இந்த 8 ஸ்கொயர் இந்த 8 ஸ்கொயரும் போயிடுச்சு அப்போ x ஸ்கொயர் = 12 ப்ளஸ் 4 16ன்னு வரும் சரி ஓகே அது அப்படியே ஆகிப்போம் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு 8 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் தானே போடணும் ஃபஸ்ட்டு அதுதான் போடணும் மேலே இங்கிலே தான் போட்டிருக்காங்க வெர்டிக்கல் அப்போது என்ன எடுக்குன்னா 8 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் = 12 வரும் ஸோ இந்த 8 ஸ்கொயர் இந்த 8 ஸ்கொயரும் போயிடும் ஸோ வந்து 4 ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் = 12ன்னு வரும் ஸோ 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 12 = x ஸ்கொயர்
எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. எக்ஸாம்களில் போடுறது கொஞ்சம் டெரராக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி 1-2 மாடல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் எடுத்துடலாம். ஓகே, இது பாருங்கள். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் தி 2 சீரிஸ். ஓகே, ஸோ 5, 10, 26, 50. ஓகே, ஸோ இதில் இப்போ நெக்ஸ்ட் நம்பர் சொல்ல போகிறீங்க. என்ன நடந்திருக்கு? இன்ட்டு 2 போட்டால் 10 வந்திருக்கு. ஆனால் அங்கே 50 வந்திருக்கு. சரி, ஓகே. இது ஏதோ 25 பக்கத்தில் இருக்குது, 49 பக்கத்தில் இருக்குதுங்க. இதை 4 + 1 போடலாம், 9 + 1 போடலாம், 25 + 1 போடலாம். 2, 3, 4, இது 7, 49 + 1 போடலாம். இது 2 ஸ்கொயரு, இது 3 ஸ்கொயரு, இது 5 ஸ்கொயரு, இது 7 ஸ்கொயரு. இதை பார்த்தா ஏதோ பிரைம் நம்பர் மாதிரி இருக்குது. அப்போ 11 ஸ்கொயர் 121 + 1 என்ன வரும் உங்களுக்கு? 122 வரும். அப்போ 122 இருக்கிறது ஆன்சர். 122 ஃபஸ்ட் இதில் தான் இருக்குது, இது ஆன்சர். 11க்கு அப்புறம் 13, 169 + 1, 170 வரணும், 170. ஸோ ப்ரைம் நம்பர் அண்டு ஸ்கொயர். ஸோ ப்ரைம் நம்பர் நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் நடத்திட்டோம். அண்டு ப்ரைம் நம்பர் இதை வச்சு ஸ்கொயரை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஓகே கைஸ், இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். 1, 2, 5, -2 + 9 தான், -6, 13. இதில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வேகாக தான் தெரியுது. ஸோ நம்பர் 1 விட்டு 1 பார்ப்போம். அது எப்படி பார்ப்போம்? 1லேருந்து 5, 1லேருந்து 9, 1லேருந்து 13, 2லேருந்து -2, இங்கேருந்து இங்கேருந்து இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. +4 +4 +4, -4 -4 -4. ஸோ -6 -4னா -10. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேயா, ஃபைன்பா. கைஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். 71, 59, 48, 38, 29. நம்பர் 1 நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்பர் 2 இது வந்து 10ன்னு பார்த்தாலே தெரியுது. இது வந்து 8, 1, 9 குறைஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக 8 குறைச்சி ஆன்சர் இருக்கணும். 21 தான் ஆன்சராக இருக்கணும். மேபி இதில் 11 கூட்டினா 59, இதில் 12 கூட்டினா 71. அப்போ கரெக்டு தான். அப்போ 11, 12 தான் இருந்திருக்கு. அப்போ ஆன்சர் 21 தான். ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இது ஒரு ஈஸியான கொஸ்டின். இது பாருங்கள், இதுவும் லாஸ்ட்டாக குரூப் 2 இல்லை குரூப் 4ல் கிட்டே நினைக்கிறேன். ஸோ 2, 3. ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 2ஓட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதை பார்க்கும்போது ஏதோ மல்டிப்ளிகேஷன் சீரிஸ் மாதிரி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து +1 கூட்டியிருக்காங்க, +2 கூட்டியிருக்காங்க, +4. அப்போ 1 × 2 × 2. அப்போ இதில் +8 இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இப்போ எக்ஸ் வந்து 17 இருக்கலாம். அதுக்கடுத்து இப்போ 16 கூட்டியிருக்கணும். 16 கூட்டினா என்ன வந்துடும்? 33. அப்போ கரெக்டு. 16க்கு அப்புறம் 32 கூட்டணும். அப்போது 65. அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ ஒய் வந்து 65. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா +1, 2, 4 இந்த மாதிரி போகுது. 1, 2, 4, 8, 16, 32 இந்த மாதிரி சீரீஸில் கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய் அப்படிங்கிறது 65ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கூட்டினா 82 வருமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 82. ஓகே கைஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். ஓகேவா? என்னன்னா ஃபைண்ட் அவுட் தி ராங் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆடு நோட் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ராங் டேர்ம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போது 89, 78, 86, 80, 85, 82, 83. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கணும். இதில் வந்து +1 பண்ணியிருக்காங்க, இதில் -3 பண்ணியிருக்காங்க, இதில் +5 பண்ணியிருக்காங்க, இதில் -6 பண்ணியிருக்காங்க, இதில் 2, 8 +8 பண்ணியிருக்காங்க, இதில் -11 பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது இந்த கொடுத்துருக்க நம்பரில் ஒரு நம்பர் தப்பு, கொடுத்துருக்க நம்பரில் ஒரு நம்பர் தப்பு. ஸோ அப்படி சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்களேன், 1 இங்கே மேலே உள்ளதெல்லாம் -க்கு உள்ளதெல்லாம் ப்ளஸ், அது பிரச்சனை இல்லை. 1, 3, அடுத்து வந்து 5, 11 இதெல்லாம் ஆட் நம்பர். இது மட்டும் ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ இதில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் இது 11, இப்போ 1, 3, 5, அடுத்து இங்கே 7 வந்திருக்கணும், இங்கே 9 வந்திருக்கணும். அப்போ தான் 11 கரெக்டாக இருக்குது. அப்போ இது 7 அப்படின்னா கண்டிப்பாக இது என்னவாக இருக்கணும்? 87 இருந்திருக்கணும். 87ல் 7 மைனஸ் பண்ணால் 80.
இப்போ 78 78ல் 9 கூட்டினா 87. அப்போது இதில் தான் தப்பு இருக்குது. அப்போ 86 அப்படிங்கிறது தப்பு. கரெக்டான ஆன்சர் 87. ஸோ ராங்கான ஆன்சர் 86. ஸோ இது ஒரு லெவல். இந்த லெவல்லே அப்கிரேடேஷன் லெவல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் ராங்காக இருக்குது, அந்த நம்பர் கண்டுபிடிச்சி கரெக்டான நம்பரை போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா 86 தப்புங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதில் 87 வரும் அப்படிங்கிறத நீங்கள் போடுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். எஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். How many 4s are there in the following series? Is just preceded by 7. 4 preceded by 7, not immediately followed by 3. அப்போ 7 preceded by 7, அதாவது தொடர்ந்து 4 என்கிற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 வராமல் இருக்க வேண்டும். ஓகே, அப்போ 7 4ன்னு வரணும், 3ன்னு வரக்கூடாது. அப்போ எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். சரி, 7 4ன்னு வருது. இங்கே ஒன்று இருக்கா? நான் 3 இருக்குது. இதில் வரலை, இதில் வரலை, இதில் வருது. அப்போ 2 இதில் தான் வருது. ஏன்னா மொத்தம் 4 இதில் இருக்குது, இதில் 3 இருக்குது கிடையாது, 3 இருக்குது கிடையாது, இது ஒன்று இது ஒன்று, மொத்தம் 2. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். How many 8s are there in the following sequence? It's preceded by. ஓகே, இது ஹோம்ஒர்க் அவங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் 4 வருது. வருதான்னு செக் பண்ணி போடுங்க. ஸோ அந்த டைமை மென்ஷன் பண்ணி போடுங்க. ஐ கேன் செக். ஓகே, ஸோ இது செக் பண்ணி பாருங்கள். 3 10 29 66 129. ஓகே, 3 10 29 66 127. இதில் என்ன வரும்? ஓகே, ஃபைன். என்னென்னு பார்த்துலாம். ஸோ இதை பார்க்கும்போது ஏதோ ஸ்கொயர் நம்பர் பக்கத்துலேயோ க்யூப் நம்பர் பக்கத்துலேயோ இருக்குங்கிற மாதிரி இருக்குது. சரி, பார்ப்போம். 1 cube + 2, 2 cube + 2. 1 cube + 2னா 1 + 2 3. 2 cube + 2னா 8 + 2 10. 3 cube + 2னா 27 + 2 29. 4 cube + 2னா 64 + 2 69. 5 cube + 2னா 125 + 2 127. 6 cube + 2னா 216 + 2 218. ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்போது இந்த க்யூப் வேல்யூ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேயா? ஃபைன். ஸோ இந்த சம் பாருங்கள், இன்னும் எல்லாம் ஸ்கொயர் நம்பராக இருக்கா? சரி, டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இதுக்கு டிஃப்ரென்ஸ் 4, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 9, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 16, இதுக்கு டிஃப்ரென்ஸ் அப்போ 25 இருக்கணும். 4 4 1. ஆன்சர் 144. ஸோ ஸ்கொயரை வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள். அப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் பண்ணியிருக்காங்க, 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் மைனஸ் பண்ணால் வில் கெட் ஆன்சர். ஓகே, ஸோ இது பாருங்கள், அரேஞ்ச் த டிஜிட்ஸ். இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? அரேஞ்ச் த டிஜிட்ஸ் ஆஃப் ஈச் த நம்பர் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் ஃபைண்ட் த ஸ்மால் நம்பர். அசெண்டிங் ஆர்டர் முதல் இது பாருங்கள். 3 4 5 6 7 8 2 3 9 4 7 5. ஓகேவா? ஸோ இதில் எது ஸ்மாலஸ்ட்? இதுதான் ஸ்மாலஸ்ட். மூணாவது நம்பர் ஸ்மாலஸ்ட்டு 923. 923 ஸ்மாலஸ்ட். ஓகே, இது பாருங்கள். நெக்ஸ்ட் டேர்ம் 1/2 1/6 1/12 1/20. அடுத்து என்ன வரும்? இது பார்த்தா ஆக்சுவலாக இது வேறு மாதிரி ஃபார்மேட்டு. 2 எப்படி வருது? 1 × 2. இது 2 × 3. 12 3 × 4. இது 4 × 5. அப்போ அடுத்து 5 × 6. 5 × 6 30. அப்போ ஆன்சர் 1/30. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் வருது. ஸோ இதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இது பாருங்கள். 4 27 16. இதை பார்த்தா இது வந்து என்னது? இது 2 ஸ்கொயரு 3 க்யூபு 4 ஸ்கொயரு 5 க்யூபு 6 ஸ்கொயரு 7 க்யூபாக இருக்கணும். 7 க்யூப் ஆன்சர் என்னது? 343. 8 ஸ்கொயரு. ஸோ ஸ்கொயர் க்யூப் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ஸோ இது பாருங்கள் 3 7. ஓகே, இது நல்லா யோசிக்கிற மாதிரி இருக்குது. 3 7 14 23 36 49 எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இதில் நார்மலாக பார்க்குற மாதிரி எதுவும் வரல. சரி, வேறு ஏதாவது ஆங்கிள் பார்ப்போம். 1 ஸ்கொயர் + 2 வந்து 3. 2 ஸ்கொயர் + 3 வந்து 7. 3 ஸ்கொயர் + 5.
9 + 5 = 14. அதாவது ப்ரைம் நம்பர் 1 2 3 போயிட்டே இருக்குது. 1 2 3 4 5 6 சரி 1 2 3 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 போட்டோம், 3 போட்டோம், 5 போட்டோம், அடுத்து 7 போடுவோம், அடுத்து 11 போடுவோம், அடுத்து 13 போடுவோம், அப்படி இப்படி போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஃபைன். சரி இல்லை 7 போடும்போது 16 + 7 23, 25 + 11 36, 6 36 + 13 49, 13க்கு அப்புறம் 17 வருமா? 49 + 17 என்ன வரும்? 66, 40 50 66 வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி 66. ஓகே, இது பாருங்கள் 0 6 60 120 210. சரி ஓகே, இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், இந்த கொஷினை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாமே ஏதோ ஒரு க்யூப் நம்பர் பக்கத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு க்யூபாக ஸ்கொயர்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து 64 பக்கத்தில் இருக்குது, இது 27 பக்கத்தில் இருக்குது, 125 பக்கத்தில் இருக்குது, 216 பக்கத்தில் இருக்குது, 1 1 2 3 4 5 6 ஏதோ கனெக்ட் ஆகுது. 6 க்யூப் - 6 என்னது? 216 - 6 210. 5 க்யூப் - 5 4 க்யூப் - 4 3 க்யூப் - 3 2 க்யூப் - 2 1 க்யூப் - 1. அப்போ ஆன்சர் 7 க்யூப் - 7 இருக்கணும். 7 க்யூப்னா 343. அதில் 7 மைனஸ் பண்ணால் 3 போயிடுச்சு, மீதி ஒரு 4, 336 ஆன்சர் வரும். ஆன்சர் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 1 - 1 0, 8 - 2 6, 27 - 3 24, 64 - 4 60, 125 - 5 120. ஸோ அப்போ என்னென்னா, உங்களுக்கு ஸ்கொயர் கியூப் ஓரளவு ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேவா கைஸ்? இது பாருங்கள், என்னது இது? மிஸ்ஸிங் டேர்ம். ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். 1 2 3 5, இந்த ரெண்டையும் கூட்டினா 3, இந்த ரெண்டையும் கூட்டினா 5, இந்த ரெண்டையும் கூட்டினா 8, இந்த ரெண்டையும் கூட்டினா 12 8 9 13. ஆன்சர் பாருங்கள். இதாப்பா ஃபிபனாச்சி. சரி, ஃபிபனாச்சி வரும். அதாவது 1 2 3 5 8 டேஷ் கேட்டிருக்காங்க, 21 வருது. செக் பண்ணிடலாம். இந்த ரெண்டையும் கூட்டினா 3 வருது, இந்த ரெண்டையும் கூட்டினா 5, இந்த ரெண்டையும் கூட்டினா 8, இந்த ரெண்டையும் கூட்டினா 13, இந்த ரெண்டையும் கூட்டுங்க 21 வருது. ஸோ இப்போ 13ங்கிறது கரெக்டு. ஓகேவா? இது பாருங்கள். ஓகே, 2 5 10 17 26 37 50. இதுக்கடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 2க்கு டிஃப்ரென்ஸ் 3 5 7 17 9 11 13 எல்லாம் ஆட் நம்பராக இருக்குது. 3 5 7 9 11 13, அடுத்து 15 வரணும். அப்போ 65 கூட்டினா 65. ஜஸ்ட் ஒரு ஆட் நம்பர் கூட்டிகிட்டே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இது பாருங்கள், 3 8 15 24 34 48 63. ஸோ இதை பார்க்கும்போது உடனே 10ன்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. இதை பார்க்கும்போது 5 4 9ன்னு வருது. இதை பார்க்கும்போது 7, இதை பார்க்கும்போது 5. என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். ஆனால் இதில் ஒழுங்காக வரல. ஓகேவா? அப்போ வேறு ஏதோ இதில் இருக்குது. ஓகே, சரி, வேறு ஏதாவது நம்பர் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போமா? சரி, அப்போ இதில் இதை எடுத்துருவோம். 8 5 24 இதை பார்க்கும்போது ஏதோ டேபிள்ஸில் போகிற மாதிரி இருக்குது. 3 8 15 24 34 48 63. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாமா? +5 கூட்டியிருக்காங்க, இதில் +7 கூட்டியிருக்காங்க, இதில் 5 +9 கூட்டியிருக்காங்க, இதில் +11 கூட்டலாம். அப்போ +35 வந்திருக்கணும். 11 கூட்டினாங்கன்னா அடுத்து +13 கூட்டணும், 48. அதுக்கடுத்து 13க்கு அப்புறம் 15 கூட்டணுமா? 63. கரெக்டாக. அப்போது இந்த இடத்துல 35 வந்திருக்கணும், 34 வந்திருக்கு. அப்போது அதுதான் தப்பு. ஓகேவா? ஸோ தவறான எண் வந்து இதுதான், அதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம்.
ஸோ இது பாருங்கள் 1 கூட்டியிருக்காங்க. இந்த 2 கூட்டினா 3 5, இந்த 2 கூட்டினா 8, இந்த 2 கூட்டினா 13, இதை கூட்டினா 21. இது ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த 2 கூட்டினா 30 34, இந்த 2 கூட்டினா 55. ஸோ ஃபெபினசி கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான், அகைன் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இது பாருங்கள் 2/3. இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்குப்பா. ஹோம் ஒர்க் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணி போடுங்க. ஓகே ஃபைன். சரி இது பாருங்கள், அது எப்படி சால்வ் பண்ணுவோம். 5 11 23 47 95. நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இங்கேருந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு? into 2 + 1 into 2 + 1 into 2 + 1 into 2 + 1 into 2 + 1. 95 2 10க்கு 0 மீதி 1 12 19க்கு 1 மீதி 1 போட்டால் 191. அப்போது ஹோல் சீரியஸே into 2 + 1 அப்படிங்கிற ஒரு டேர்மில் வந்திருக்கு. இதான் நம்ம சொன்னது, ஞாபகம் இருக்கா? ஸோ முதல்ல சொன்ன கான்செப்ட் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா ஃபைன். ஸோ இது பாருங்கள் 4 6 12 14 28 30. இதில் என்ன வரும்? ஸோ 4 6 12 14 28 30. இதில் என்ன வரும்? ஓகே என்ன சீரீஸ் பண்ணியிருக்காங்க? சரி இந்த ஆர்டரில் வரல, அப்போ வேறு ஏதாவது டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். வெயிட் எல்லாம் போயிடுச்சு இருங்க. எஸ் சரி, அப்போ இதில் 4 6 12 14 28 30. வேறு ஏதாவது டெக்னாலஜி பார்ப்போமா? என்ன பண்ணலாம் இல்லைங்க, இங்கே பாருங்கள், இப்படி கொண்டு போவோம். ஒரு சரி ஏதாவது வருதான்னு செக் பண்ணுவோம், மாட்டுதான்னு பார்ப்போம். மாட்டுச்சுன்னா ஓகே ஆயிரும். 4 × 2 + 4 12 × 2 + 4 28 × 2 8 16 6 மீதி 1 4 1 5 + 4. இங்கே 60 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹோல்டு பண்ணுவோம். ஓகேவா? 6 × 2 + 2 14 × 2 28 + 2. அப்போ இங்கே × 2 + 2 போட்டிருக்காங்க, இங்கே × 2 + 4 போட்டிருக்காங்க. அப்போ 60 ஆன்சர். இது நல்லா இருக்குப்பா. ஓகேவா? ஸோ இதை நம்ம பெட்டராக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி இது பாருங்கள், இன்னும் எத்தனை செம்? இன்னும் 2 செம் தான் இருக்கும், முடிச்சிடலாம். சரி ஓகே 12 10 11 8. சரி இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. சார் கஸ்டமருக்கு சம்பளம் ஹோம் ஒர்க் கொடுத்துருவாரு. ஓகேவா? சரி இதை ஹோம் ஒர்க் போடுங்க, கீழே ஆன்சர் கொடுங்க. யாருக்கும் வரலன்னா நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃபைனலாக டைமை மென்ஷன் பண்ணி போடுங்க, அப்போ தான் எந்த செம்முன்னு தெரியும். சரி இது ஈஸியாக இருக்குது, இது நம்மளே பண்ணிடலாம். ஆல்ரெடி பண்ண மாதிரி இருக்குல்ல. 3 7 13 21 31. இதில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் 4, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 5, சாரி இதுக்கு 6, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 8, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 10. அப்போ 4 6 8 10 அடுத்து 12. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக 43. ஆன்சர் சி. ஓகேவா ஃபைன் ரைட். ஸோ அவ்வளோதான்ப்பா, ஒரு வழியாக கேம் டு ஃபைனல் செஷன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ செஷன் 6 பார்ட் இருக்கோம், அதில் வந்து பார்ட் 2. ஸோ பார்ட் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சம் பாருங்கள். நம்ம இந்த ஒரு 2 வருஷத்துல வந்து சம்மே நிறையா இருக்குது. நம்பர் சீரியஸ் அதாவது ரீசனிங் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் உங்களுக்கு நான் என்ன தரப்போகிறேன் அப்படின்னா கோடிங் டீகோடிங் தரப்போகிறேன். அப்போ ஆல்ஃபா நியூமரிக்லேயும் இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம், கோடிங் டீகோடிங் தரப்போகிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், உங்களுக்கு தெரியும். ஸோ யூடியூப்பில் ஐயப்பன் சார் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அண்ட் டெலிகிராம் ஃபோரமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வி கேன் டிஸ்கஸ் தி கொஸ்டின்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கொஸ்டின் குரூப்பில் போடுங்க, எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒன்று மறக்காதீங்க, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி யுவர் மெய்வர்த்த கூலி தரும். ஓகேவா? ஸோ யுவர் ஒர்க்கு அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் பெர்சிவரன்ஸ் அண்ட் அந்த முயற்சியை வந்து கைவிடாதீங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கேஸ், விஷுவல் சக்ஸஸ். மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் செஷன் பார்ட் 3ல் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ.